ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அஸ்வமேத சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூர் பாக் தான். அதுவும் ரொம்ப நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மைசூர் பாக் தான். நல்லா கெட்டியான மைசூர் பாக் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நாம் 250 கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம். அது நல்லா சளிச்சு எடுத்துட்டு 500 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கடலை மாவு எடுக்கிறத விட டபுள் மடங்கு சர்க்கரை எடுத்துக்கணும். இது நம்ம டால்டாவில் தான் செய்ய போகிறோம். டால்டா அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் ரெண்டுத்தையும் தான் வச்சு செய்ய போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த மாதிரி மைசூர் பாக் கிடைக்கும். ஸோ நம்ம 300 கிராம் டால்டா 300 மில்லி அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்துருக்குறோம். நம்ம ரெண்டுத்தையுமே சரிசமமாக எடுத்துக்கணும். அதே ஒரு சைடு ஹீட் ஆகட்டும். நம்ம சர்க்கரையை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி கம்பி பதவெல்லாம் தேவையில்லை. நம்ம சுகர் கரைஞ்சா போதும். ஸோ நம்மளோட ஆயிலும் கரைஞ்சிருச்சு, சுகரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க 250 கிராம் கடலை மாவை இந்த சுகரில் அப்படியே கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு சர்க்கரை கரைஞ்சாவே நமக்கு போதும். ஸோ நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி ஃபுல்லாக கட்டியாக வந்துடும். அப்படியே கட்டி வந்தாலும் நீங்கள் விடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்டி எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்களே பாருங்கள், அது கிண்ட பார்த்தீங்களா, எல்லா கட்டியும் உடஞ்சி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நாம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம எந்த இனிப்பு செஞ்சாலும் அதில் நம்ம சால்ட் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம ஒரு தனியாக ஒரு பேட்டர் எடுத்து அதில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது எப்போவுமே ஹீட்லேயே இருக்கணும். ஸோ சுட சுட எடுத்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பொரியுது. அதோட ஹீட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். ஸோ நம்ம செஞ்சு வச்ச ஆயில் எப்போவுமே ஹீட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சைடு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம அடுப்பை எரிய வச்சுக்கலாம். ஸோ பேட்டர் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஆயில் ஊற்றி. அப்போ தான் நம்ம மைசூர் பாக் போட்டு அது செட் ஆகி வரும்போது ட்ரேயில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நல்லா அதை இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்ம விடாமல் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம மைசூர் பாக்கை. ஸோ மிக்ஸ் பண்ண தான் அந்த பக்குவம் வரும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நல்லா வரும் நமக்கு. ஸோ கைவிடாமல் நம்ம மைசூர் பாக்கை கிண்டிக்கிட்டே இருக்கும். மிக்ஸ் பண்ண அந்த ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் வெளியே வரணும். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். அந்த டால்டா அந்த ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணது ஃப்ளேவரே வேறு மாதிரி வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு மைசூர் பாக் வரணும். இதுதான் பக்குவம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் நல்லா நிறைய ஆயிலையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக இருக்கிற மீதி இருக்கிற நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆயிலையும் இதில் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம ட்ரேக்கு மாற்றிடணும். அப்படியே வச்சுருந்தோம்னா எல்லா இதோடும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ஊற்றினோடனே இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே கைவிடாமல் 2 நிமிஷம் கிண்டி அப்படியே தூக்கி நம்ம ஊற்றிடணும் பேட்டரில். அப்போ தான் நம்மளோட ட்ரேயில் ஊற்றும் போது ரொம்ப நல்லா வரும். நம்ம நல்லா செட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பார்த்திங்கன்னா உதிராக இருக்கும். இந்த மாதிரி கொட்டும்போது அது உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கொட்டணும். எண்ணெய் தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். ரெண்டுமே நம்ம சரியாக ட்ரேயில் சமப்படுத்தும் போது நம்மளோட மைசூர் பாக் நல்லாவே வரும். ஸோ நம்ம கொட்டினதுக்கப்புறமா இது நல்லா நல்லா ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். எந்தளவுக்கு நம்ம நல்லா ஃப்ளாட் பண்ணுறோமோ அந்த ஸ்டேஜுக்கு நமக்கு எந்தளவுக்கு மொந்த வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ட்ரே ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக சரி பண்ணியாச்சு. இது நல்லா செட் ஆக விடுங்க. உடனே கட் பண்ணிடாதீங்க. உடனே கட் பண்ணிங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. நல்லா காத்தோட்டமாக விடுங்க. 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஏரெல்லாம் இதானதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பீஸ் போடுங்க. ஃபுல்லாக நீங்கள் பீஸ் போட்டு வைங்க, ஆனால் கமுத்துறாதீங்க. ஃபுல்லாக பீஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் நல்லா செட்டில் ஆக வேணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக கூல் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் திருப்பலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவரில் எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், ட்ரேயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளோட ரொம்ப ஃபேவரட்டான நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த கெட்டியான ஒரு மைசூர் பாக் கிடச்சிருச்சு. ஸோ எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான மைசூர் பாக் நம்ம செஞ்ச அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சேம் நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா பீஸாக அழகாக வந்திருக்கு. நல்லா கெட்டியாகவும் இருக்கும். நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு அது கெட்டியாகும். நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.